ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக தரும். ஆனால் அதுக்கு நீங்கள் டிசர்வ்டாக அதை செக் பண்ணணும். அதுக்கு பல ஸ்ட்ரகிள்ஸ் அது கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இஷான் கிஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல செஞ்சுரி அடிச்சார் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். அடிக்கிற டபுள் செஞ்சுரி அடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நாக்கும் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல பெருசாக. ஸோ சம் ரேஷ் ஷாட்ஸ் அவுட் ஆனார். ஃபார்ம் அவுட் மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து அவர் வந்து நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டை அவர் ஆடலை. அவர் இன்ஸ்டடாக அவர் என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மென்டல் ஃபெட்டிக்காக இருக்குது, நான் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கேட்டார். பிசிசி இது எப்படி யோசிச்சாங்க தெரியல. பட் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சில பேர் ஓகே அவர் பிரேக் வேணுன்றாரு, அதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து பிசிசி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க இமீடியட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிட்டா, நான் என்னுடைய ப்ரைவேட், அதாவது நான் தனிப்பட்ட முறையில் ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். பிசிசியோட ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணாததுனால அவரை சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து இதுக்கடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் விடலை. அதுக்கடுத்து திரும்ப அவர் என்ன பண்ணார், சையத் முஸ்தாக் போய் ஆடினார். அந்த மாதிரி சின்ன சின்ன டொமஸ்டிக்கில் ஆடி சையத் முஸ்தாக் வந்தார். போலான்னு பொழந்தார் மனுஷன். வேறு வழியே இல்லை, இந்தியா டீம் கூப்பிடல, இவர் தான் வந்துட்டார். அந்த அடி வச்சார். எல்லாருமே தெரியும் சையத் முஸ்தாக் அடியில். ஸோ அங்கே ஆடிடலாம், இங்கே ஆட முடியாத மாதிரி தான் சில பேர் சொன்னாங்க. பட் இங்கேயும் வந்து மனுஷன் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஆடினார். அதுக்கடுத்து 4th மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் ட்ரையல் பார்க்கலான்ட்டு. இந்த மேட்ச் சேர்த்தாங்க, செஞ்சுரிங்க. அடி 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 ஒவ்வொரு அடி. அதாவது பாலை தேடி போகிறாரு பார்த்தீங்களா? அந்த பால் ஆஃபில் போகிறேன், நான் ஒரு ஸ்டெப்பு என்னை ஏமாற்ற பார்க்குறேன், ஸ்லோ பால் போட்டு என்கிட்ட என்னை ஏமாற்றவே முடியாதுன்னு பார்த்தா அவரோட ஃபுட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. ஸோ இஷான் கிஷன் நமக்கு என்ன சொல்லித்தராரு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களும் பேசியிருந்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக போயிட்டு ஒரு பிரேக் எடு, லைட் பிரேக், சின்ன பிரேக் எடு, உட்காந்து யோசி, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், திரும்ப ஒரு கம்பேக் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது இஷான் கிஷன் நமக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ ஒண்டர்ஃபுல், சூப்பராக பண்ணார். எனக்கு இன்றைக்கி மேட்ச் பார்க்குறப்ப ஆப்வியஸாக இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் T20 ஸ்குவாடில் இருக்கும் போகிறாரு. T20 வேர்ல்டு கப்பில் அவர் கலக்க போகிறாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்றுன்னு வருவோம். இது எது பார்த்தீங்கன்னா, வாட் அதர் கண்ட்ரிஸ் வில் திங்க் அபவுட் இந்தியா இன் T20 எஸ்பெஷலி அப்படின்றது எனக்கே யோசிக்க தோணுதுங்க. ஏங்க, ஒன்று சஞ்சு சாம்சன் ஓகே கேள்விக்குறி தான். ஒருவேளை நான் சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஃபியூச்சரில் T20 வேர்ல்டு கப்பே விடுங்க, வைபவ் சூரியன்ஸ் உள்ள வரான்னு வச்சுங்களேன். அதாவது சஞ்சு சாம்சன் விட்டு கொடுத்தா நினைக்காதீங்க, அவர் எல்லோவில் ஆடி கூட ப்ரூவ் பண்ணலாம். ஸோ டைம் இருக்கட்டும். ஓகேங்களா? எல்லாருக்கும் இஷான் கிஷன் நடந்தது தான் அவருக்கும் நடக்கலாம். ஸோ டைம் வில் டேக். ஓகேங்களா? விடுங்க. சப்போஸ் ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷ் அவுட் ஆனால் ஸ்கை அவுட் ஆனால் இந்த பக்கம் வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து ஒருத்தர் வந்தார் இஷான் கிஷன். இல்லை இஷான் கிஷனும் அவுட் ஆனால் ரிங்கு சிங் வருவான், ரிங்கு சிங்கும் அவுட் ஆனால் தூபே வருவான். பாருங்க, எனக்கே தோணுது. அப்படியே பட் ஒரு டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியாது. நீங்கள் 221 அடிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நியூசிலாந்து பவுலிங் வீக்கா இல்லை டியூவா, அது அப்பாற்பட்ட கதை. ஆனால் இதே இந்தியா 251 250 240 மேட்சுக்கு அடிக்கிற இதே இந்தியா, இதே நியூசிலாந்தை ஃபஸ்ட்டு 6 மேட்ச் தோக்கடிக்க முடியல தெரியுமா? T20 இந்தியா வந்து நியூசிலாந்து தோக்கடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சி 6ஆம் மேட்ச் 7ஆம் மேட்ச் தோக்கடிக்கிறதுக்கு. அதாவது ஜஸ்ட் ஒரு 130 தான் அவங்க அடிச்சு தான் நினைக்கிறேன். அதை கூட நம்ம திருப்பி சேஸ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 டஃப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா டீம் அப்படியே மாறி இருக்கு. சரியான நாக்குங்க. ஹர்திக் பாண்டியாலாம் அந்த பவர் எங்கே வச்சிருக்கானே தெரியல மனுஷன். அப்படி என்னதான் சாப்பிட்டாருங்க நீங்களா? உங்களுக்கு ஆன்மா தனியாக கிரிக்கெட் ஆடி தருதா இல்லை நீங்கள் தான் சேர்ந்தாருங்களான்னு தெரியல. சரியான பவர். உண்மையிலே தூபேக்கு அந்த 2 பால் கிடச்சா ஒரு 6 அடிச்சு போட்டு பார்த்தா கரெக்டாக நோ பால் போட்டு கொடுத்தாங்க. ஒரு சிங்கிள் ஓடி அந்த பால் 6 அடிச்சு விட்டாரு. ஸோ இது ஒரு வெறி கொண்ட வேகை கொண்ட டீமாக இருக்குது. உண்மையிலேயே இந்தியன் டீம் வந்து ஒரு பயங்கரமான டீமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா வந்து அசால்ட், வாய்ப்பே கிடையாது. நீ 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் வேணும் ஆஸ்திரேலியாவுக்கு எத்துன்னு வச்சுக்கோங்க. இயர் ஆஃப்டர் T20 ஆள போகிறது இந்தியா தான். ஆள போகிறான் இந்தியா. அதுதான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா நாக், ஒண்டர்ஃபுல் நாக்கு. அவர் எப்பவுமே ஆடுறாரு, அதனால அதை பற்றி பேச வேண்டியது. அபிஷேக் சர்மா சிறப்பான தொடக்கம். ஐ நோ ப்ரோ, சஞ்சு சாம்சனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லோவில் ஆடப்போறாரு. நீங்கள் ஒன்றா குறிச்சு வச்சுக்கிங்க. எல்லோவில் ஒரு கலக்குவார். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஈ நீட்ஸ் சம் ரெஸ்ட். வெயிட் பண்ணுங்கள். ஏதோ சம்திங் அவர் வந்து ஷேக் பண்ணியிருக்கு. நல்லா தான் ஆகிட்டு தான் மனுஷன். ஒருவேளை மஞ்சள் சட்டை போகிறோன்னு தெரிஞ்சதுனால ஷேக் ஆகிட்டாரான்னு தெரியல. அப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை சம்திங். அது நம்ம சொல்கிற அளவுக்கு நாம லெஜண்ட் கிடையாது. ஏதோ ஃபுட் ஒர்க் மிஸ்டேக்னு சொல்லிட்டு லட்சுமி பாலாஜியும் பற்றி நான் பேசியிருந்தாங்க. அவர்களும் அவங்க சொல்லிட்டா கரெக்டாக இருக்குமான்னு கூட பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் வேணாம். ஸோ பார்க்கலாம் அது என்னன்ட்டு. மற்றபடி ஒன்றும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். இந்தியா டீம் பக்கா டீம். இந்தியா டீம் விடு ப்ரோ. நம்ம சிஎஸ்கே டீமும் நல்ல டீம் தான், அப்புறம் பேசிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 271 ரன்னு. டேய்
இது ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா வேர்ல்ட் கப்ல தலைவர் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்ரா இது. நீங்க என்னடா சாரி ஸ்ரீலங்கா ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்ரா நமக்கு, நீங்க என்னடா இதை T20 தேர்ந்து வச்சிருக்கீங்க. ஸோ எனிவே நியூஸ்லாந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் விஷன் கிஷன் ஒன்ஸ் அகைன்.